வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னையோட யூடியூப் செஷன் நம்ம டியூனிசார்பி பிசி அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நம்ம யூடியூப் செஷனில் அந்த நியூமெரிக்கல், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் பேக், அதாவது மேத்தமேட்டிக்ஸ் சொல்கிறோம்ல, அதில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னையோட ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஒரு 4 பகுதிகளை பார்த்துருக்கோம். நீங்கள் 5வது பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த புக் பேக் கொஷின்ஸில். ரைட், பார்ட் 5. ரைட், அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியான்னு சொல்கிறோம்னா மென்சுரேஷன் ஏரியா, அதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றான், ஒரு 2 ரெக்டாங்கிள் ஒரே மாதிரி இருக்குன்றான், அவரோட பெரிமீட்டர் 30 சென்டிமீட்டரான். இது 2 சைட் பை சைடா சேர்த்தா என்ன ஆகும்? இப்போ ஒரு புதிய ஷேப் கிடைக்குமா, ஒரு பெரிய ரெக்டாங்கிள் கிடைக்குமா? பாருங்க, இது ஒரு ரெக்டாங்கிள், இது 30 சென்டிமீட்டர்ன்றான். இதே மாதிரி இன்னொரு ரெக்டாங்கிளை நம்ம அதே மாதிரி சைட்ல சேர்த்தா இந்த பெரிய ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் சுற்றளவு என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான்பா. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்களே ஒரு அசம்ஷனா ஒரு ஐடியா வச்சுங்களேன். இப்ப 30 + 30 60 வராதுப்பா. ஏன்னா இந்த சைடும் இன்னொரு ரெக்டாங்கிளோட இந்த சைடும் உள்ளுக்குள்ள போயிடும். ஜென்ரலா சுற்றளவுனா என்னப்பா, அனைத்து வெளிப்புற பக்கங்களையும் கூட்டு போகணும், உட்புறத்தை போய் கூட்டக்கூடாது. அவுட்டர் சைடு ஆட் பண்ணாதான் பெரிமீட்டர் கிடைக்கும். அப்போ இது 4 + 4 8 பக்கமா மாறாதுப்பா. இந்த 2 பக்கம் நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். அதனால இந்த வேல்யூ 60 விட குறைவாக தான் கிடைக்கும். அது வேணா நம்ம ஒரு அசம்ஷனா ட்ரை பண்ணலாமா? 4 சைடு ஆட் பண்ணா நம்ம 30 வரா மாதிரி, இது நீளம், இது அகலம். நான் இப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க நீளம் எவ்வளவு இருக்குன்னா 10, ரைட், அகலம் என்ன சொன்னா 5. இப்ப இந்த புதிய ஷேப்போட பெரிமீட்டர் என்னன்னா ஆட் பண்ணுங்க, 10 20 30 40 50. அப்ப இதோடைய சுற்றளவு 50 சென்டிமீட்டரை கொடுக்குது. அப்ப ஆப்ஷன்ல அதை நம்ம என்ன சொல்றோம்னா 60 சென்டிமீட்டரை விட குறைவான சுற்றளவை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கானால் அதனுடைய பரப்பளவு என்ன ஆகுதுன்னா 4 மடங்கா மாறும். இப்ப லென்த் பிரெத்ன்னு எடுத்துங்களேன். ரைட்டாப்பா, இது வந்து ஒரிஜினலா இருக்கக்கூடியது. இப்ப அதே லென்த் இப்ப என்ன ஆகுதுப்பா, 2 மடங்கு டபுளா மாறுதா? இப்ப இந்த ஏரியா என்ன மாறுதுன்னா 4 × LBA மாறுது. அப்ப ஒரிஜினல் ஏரியா மாதிரி இது எத்தனை மடங்கா மாறுதுப்பா, 4 மடங்காக மாறுகிறது. ரைட்டா, ஏரியா பிகம் 4 டைம்ஸ் த ஒரிஜினல் அப்படின்னு பார்க்கணும். ரைட்பா. கேள்வி எண் 3 வாங்கப்பா. ஒரு ஸ்கொயரோட சைடு 10 சென்டிமீட்டராம்பா. இப்ப அதோட சைடு ஆனது 3 மடங்கா மாறுது. அப்போ சைடுனா அது பேர் ஏ அப்படின்னு சொல்றோம். 10 அது 3 மடங்கா மாறுனா இப்ப ஏவோட மதிப்பு 30 மாறுதுப்பா. அதனால பெரிமீட்டர் எத்தனை மடங்கா மாறுதுன்னு கேக்குறான்பா. பெரிமீட்டர்னா என்னப்பா, 4A, 4 பக்கத்தை ஆட் பண்ணாங்க 40. ரைட்டா, இங்க அதே மாதிரி 4 பக்கத்தை ஆட் பண்ணா 120பா. அப்போ தற்போதுல இருக்கக்கூடிய சுற்றளவு பழைய சுற்றளவை போல எத்தனை மடங்கா மாறி இருக்குப்பா, அதே 3 மடங்கா மாறி இருக்குப்பா. ஓகே பாருங்கப்பா. அப்ப சைடு 3 மடங்கா மாறுது, அதனால பெரிமீட்டரும் 3 மடங்கா மாறுதுப்பா. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய லென்த் பிரெத், இது ஒரு ரெக்டாங்கிள் ஷீட், ஒரு செவ்வக வடிவத்தாள்னு எடுத்துக்கலாமே. இதோட நீளம் அகலம் 15 12 அப்படி சொல்றான்பா. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு கார்னர், ஒரு சின்ன ஒரு மூலையில் ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டை கட் பண்ணி வெளியே எடுக்கிறோம்பா. இந்த எடுக்கிறதுனால ஏரியா மாறுமானா கண்டிப்பா ஏரியா அஃபெக்ட் ஆயிடும். பாருங்க, இப்ப அந்த ஷீட் எப்படி மாறினா இப்படித்தானே மாறுது. ரைட்டாப்பா, இப்படித்தானே மாறி இருக்கும். அப்ப கண்டிப்பா ஏரியா அஃபெக்ட் ஆகுதுப்பா. அந்த பரப்பானது பாதிப்படைகிறது, குறையுதுன்னு சொல்றோம். பெரிமீட்டர் மாறுமானா, பெரிமீட்டர்னா என்னப்பா, சம் ஆஃப் ஆல் த அவுட்டர் சைடு. இங்கேயே சம் ஆஃப் ஆல் த அவுட்டர் சைடு வரும்போது அதே தான் கிடைக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, இப்ப நம்ம வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கார்னர்ல சும்மா நம்மளே ஒரு வேல்யூ எடுத்துக்கோம். இப்ப 2 × 1 இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன இருக்குன்னா, ஒரிஜினலா சுற்றளவு 2 × L + B அப்ப 27 × 2 54. ரைட்டா,
இப்ப என்ன ஆகுது பாருங்க, லென்த் 15, பிரெத் 12. இப்ப நம்ம எப்படிமா கட் பண்ணி எடுத்துக்கோ, 2க்கு 1 இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துரும். அப்ப ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா இது 13 இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல என்னவா இருக்கும், 11 இருக்கும். இப்ப ஆட் பண்ணுங்கப்பா, 15 பிளஸ் 12 பிளஸ் 13, 1 பிளஸ் 2 பிளஸ் 11. அப்ப சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சைடும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. 27, 40, 41, 43, அதே 54 தான் கிடைக்குது. அதனால சுற்றளவு மாறாது, உங்க பரப்பளவு மாறும். பெரிமீட்டர் ரிமைன் சேம் பட் ஏரியா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டாப்பா, சுற்றளவு மாறாது ஆனால் பரப்பளவு மாறுகிறது அப்படின்னு சொல்றோம். அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய சின்ன ரெக்டாங்கிள் ஷீட்டை கட் பண்ணாலும் சுற்றளவு மாறலப்பா, ரைட்டா, ஆனா பரப்பளவு மாறுது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சமச்சீர் சிமெட்ரி லைன் சொல்லுவாங்கப்பா. இந்த சமச்சீர் கோடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப இத என்ன, இப்ப ஸ்கொயர் வரைகிறோம், சதுரம் வரைகிறோம், ரைட்டாப்பா. இது வந்து ஈக்குவல் பீசஸா கட் பண்ணனா எத்தனை சமச்சீர் கோடுகளா வரையலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பாதியா நம்ம பிரிக்கிறோமா, 1, இந்த சைடு ஒரு பாதியா பிரிக்கலாமா, 2, அப்புறம் இப்படி மூளை விட்டமா பிரிக்கலாமா, 3, அப்ப இந்த மூளை விட்டமா பிரிக்கலாமா, அப்ப 4 கோடுகள் வரையலாம். அது எப்படி ஞாபகம் வச்சு, நம்ம ரெகுலர் பாலிகன் சொல்லுவாங்க. அதாவது ரெகுலர் பாலிக, ஓகேங்களா. அப்படின்னா என்ன மீனிங்னாப்பா, அதாவது என்னன்னா இப்ப ஆல் த சைட் ஆர் ஈக்குவல், அதான் ரெகுலர் பாலிகன் சொல்றோம். இப்ப ஸ்கொயர்னா 4 சைடா, அப்ப இதுக்கு எத்தனை சிமெட்ரினா 4 தம்பா வரும், ரைட்டா. ஒருவேளை சமபக்க முக்கோணம் அப்படின்னு வச்சுங்களேன், ரைட்டா, அது 3 சைடு ஈக்குவலா இருந்தா அதுல எத்தனை சிமெட்ரினா 3 தான்பா. அப்ப ஆல் த சைடு ஈக்குவலா இருந்தா ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அந்த உருவத்தை. அப்போ 4 சைடுனா 4. பென்டகன் வச்சுங்களேன், ஐங்கோணம் வச்சுங்களேன், ரைட்டாப்பா, அது ஒழுங்கு அருங்கோணம், அதாவது ரெகுலர் பென்டகன்னா 5 சைடுனா 5ன்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட்டா இப்படி கூட சால்வ் பண்ணலாம். இப்ப வேற என்ன சொல்லலாம்னா, இப்ப ஏ அப்படின்னு ஒரு ஷேப் நம்ம வரைகிறோன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள எத்தனை அப்படின்னா இது எப்படி இதை பாதியா உங்களால பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும், ரைட். அவ பாதியா பிரிச்சா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பீசஸா கிடைச்சா இது நம்ம சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம்பா, ரைட்டா. இதெல்லாம் இப்ப எச் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப எச் எப்படியா பிரிக்கலாம், இப்படி ஒண்ணு பிரிக்கலாம், இப்படி ஒண்ணு பிரிக்கலாம் பாருங்க, அப்ப 2 வருமா பாருங்க, ரைட்டா. இந்த மாதிரி ஈக்குவல் பீசஸா கட் பண்றதா நம்ம சிமெட்ரி அப்படின்னு பார்க்கறோம். இப்ப இதுல ஒரு வார்த்தை ராம்பஸ்ன்னு இருக்கா, இப்ப 6 உங்களால ஈக்குவல் பீசஸா கட் பண்ண முடியுமா பாருங்க, மேலேயோ இப்படியோ பண்ண முடியாது, ஈக்குவலா கிடைக்கல பாரு. எச்சுக்கு எத்தனை இருக்கு பாரு, 2, ரைட்டா. இப்போ சர்க்கிளுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ், அது நிறைய போயிட்டே இருக்கும். எம்முக்கு பாருங்க 1 தான், இப்படி பிரிச்சா மேலையும் கீழே ஒரே பீஸா வராது. பிக்கு பாருங்க இப்படிதான், மேலையும் கீழே ஒரே விதமான பீஸ் தான் கிடைச்சது. யூக்கு பாருங்க 1 தான், எஸ்ஸுக்கு இல்லப்பா, இப்படி பிரிச்சாலும் நம்ம ஈக்குவல் பீசஸா கிடையாது, மேல வேற கீழே வேற மாறுது பாருங்க, பீஸோட மதிப்பு மாறுது. இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன ஒழுங்கு அமைப்புகள் ரெகுலர் பாலிகன்னா பாருங்க, இது ஒரு சமபக்க முக்கோணமா, அப்ப இதுக்குள்ள எத்தனை சிமெட்ரி லைன் இருக்குன்னா 3 சைடு, அதனால 3, அவ்வளவுதான், 3 சிமெட்ரி வரும், ரைட்டா. இது ஸ்கொயராப்பா, ஸ்கொயர்னா 4 சைடு ஈக்குவல், அதனால 4 சிமெட்ரியை வரையலாம். இந்த ரெகுலர் பென்டகன்னா இந்த ஒழுங்கு, ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன்பா, இதுக்கு பென்டகன் ஐங்கோணம்னா இப்ப 5 பக்கங்களுமே சமமா இருந்தா அப்ப 5 சிமெட்ரி லைனை வரையலாம்பா. அப்ப எக்ஸகன்னா 6 பக்கங்களை கொண்ட ஒரு அருங்கோணம் சொல்லுவாங்க. அப்ப இது 6 சைடு ஈக்குவலா இருந்தா இதுக்கு 6 சிமெட்ரியை வரையலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம், ரைட்டா. அந்த சிமெட்ரியோட ஐடியா பாத்துங்கப்பா. இப்ப இந்த கேள்வியில அவன் என்ன கேக்குறான்னா, இல்ல அடுத்த எண் என்னன்னு கேக்குறான்பா. எப்படி ஆட் ஆகுது பாருங்கப்பா, 2 ஆட் ஆகுதா, ரைட்டா. எப்படிலாம் ஆட் ஆகிட்டே போகுது பாருங்க, 2, 3, ரைட்டா, இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகுதுப்பா, ரைட்டா. நெக்ஸ்ட் அதே சேம் 2, அப்புறம் 3 பா. அப்ப அதே 2 ஆட் பண்ணா 27. அப்போ நம்ம மெத்தட் என்னவா, ஃபர்ஸ்ட் 2 கூட்டுறான் 3 கூட்டுறான், 2 ஆட் பண்றான் 3 ஆட் பண்றான், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது விடுபட்ட எண் 27ன்னு பாக்குறோம், ரைட். அடுத்த கேள்வி வாங்க. ஒரு ஆல்பபெட்டிக்கல் சீக்வன்ஸ் இருக்குப்பா, ஒரு எழுத்து வரிசை இருக்கு. எப்படி கொடுத்துருக்கான், ஏபிசி அப்படின்னு ஒரு 3 எழுத்து இருக்குப்பா, ரைட்டா. அதுக்கப்புறம் AA, BB, CC, அப்ப 6 எழுத்துக்கள் கொடுத்துருக்கான், ரைட்டா. அடுத்தது AAA, BBB, CCC, அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுல பாருங்க, 9 எழுத்துக்கள் இருக்கு.
இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே போகும்போது 25வது எழுத்து என்னன்னு கேட்கறான். ரைட்டா? இப்ப அடுத்தது என்னப்பா எழுதும்? 4A எழுதுவோம். ரைட்டா? சும்மா ஒரு ஐடியாக்கு இப்படிலாம் நீங்க எழுத வேணாம். அப்ப அடுத்தது நமக்கு எத்தனை செட்டு வரும்பா? இது 3, 6, 9, 12ன்னு வரப்போகுது. ரைட்டா? இந்த மாதிரி வரப்போகுது. இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறான்னா 25வது எழுத்து எதுன்னு கேட்கறான். இதை ஆட் பண்ணுங்கப்பா. 9, இது ஒரு 18. ரைட்டா? இந்த 4 ஆட் பண்ணா 22. ரைட்டா? இந்த 4 ஆட் பண்ணா 26. அப்ப 25வது எழுத்து பி தான் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த வரிசையில 25th லெட்டர் என்னன்னா பி தான் கொடுக்கும். பாருங்க, இது 3, இது 6, 9, இது 18, இது 4A ஆட் பண்ணா 22. அப்ப 23, 24, 25. அப்ப பி தான் 25வது எழுத்து அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது பாரு, ஒரு ஃபிபனாசி சீக்வன்ஸ்ல இந்த 6வது நம்பருக்கும் 5வது நம்பருக்கும் இடையேயான வித்தியாசம் கேட்கறான். ஃபிபனாசினா என்னப்பா? 2 நம்பரை ஆட் பண்ணா 1 1ன்னு ஆரம்பிக்கும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் வரும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா அடுத்த எண். இந்த 2 நம்பரை கூட்டினா அடுத்த எண். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்பா. இதுல 6வது நம்பருக்கும் 5வது நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் தான் சொல்ல போறேன். அப்ப இது 5வது டேர்ம், இது 6வது டேர்ம், இது 7வது டேர்ம். அப்ப 6வதுக்கு 5வதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கறான்பா. அப்ப 8 - 5 3ன்னு கிடைக்கும். ரைட்? 5வது நம்பரை கண்டுபிடிங்க, 6வது நம்பர். ஃபிபனாசினா இதை 1 1ன்னு ஆரம்பிக்கும். அவ்வளவு. இந்த 2 நம்பரை ஆட் பண்ணா அடுத்த எண். இப்படிதான் இந்த சீக்வன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகுதுப்பா. இதுதான் ஃபிபனாசி தொடர் அப்படின்னு பார்க்கணும். இதை வச்சுதான் கோல்டன் ரேஷியோ நம்ம ஃபார்ம் பண்றோம். லூகாஸ் தொடரும் ஃபிபனாசி மாதிரி ஒரு ஐடியா தான்பா. ரைட்டா? லூகாஸ் தொடர் என்னன்னா ஃபிபனாசினா 1 1 ஆரம்பிக்கும். லூகாஸ்னா 1 3. 1 + 3 4. 3 + 4 என்னப்பா? 7. ரைட்டா? அதே ஃபிபனாசி மாதிரியே நமக்கு கான்செப்ட். என்ன டிஃபரன்ஸ்பா? ஃபிபனாசினா 1 1ன்னு போயிட்டு இருக்கும். லூகாஸ்னா 1 3ன்னு போகும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ரைட்டா? அடுத்தது 11, அடுத்தது 18, அடுத்தது 29. இப்படிதான் இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இதுல 11வது நம்பரை நம்ம கேட்கறாம்பா. 10வது நம்பர் ஞாபகம் வச்சுங்க, 1 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. 10வது நம்பர் 1 2 3. 11வது நம்பர் என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 199 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? 10வது நம்பர் 1 2 3 பா. 11வது நம்பர் என்னப்பா? 199. சிமிலர் டு ஃபிபனாசி தான். இப்ப இந்த 2 நம்பருக்கான HCF என்னப்பா? 26 54 பொதுவா எதால டிவைட் பண்ணலாம்? காமனா 2ஆல தான் வகுப்படாதான் சொல்றோம். இதை போல 54க்கும் 28க்கும் பொதுவான காரணி 2 தான்பா. மேக்சிமம் எதால டிவைட் ஆகும்? இப்ப 54 அப்படி பிரிக்கலாம், 27 2ன்னு பிரிக்கிறோம். 28ல எப்படியோ பிரிக்கலாம், 14 2ன்னு பிரிக்கலாம். ரெண்டுத்துல பொதுவான காரணி 2 தான். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம், இணைகரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரைட்டாப்பா? இணைகரம் அப்படின்னா எப்படிப்பா இருக்கும்? இது வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்பக்கம்னோ. இது வந்து அடுத்துள்ள பக்கம், அது அட்ஜசன்ட் சைட். இப்ப பெரிமீட்டர்னா என்னவா? பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் த அவுட்டர் சைட். அப்ப எல்லா சைடும் ஆட் பண்ணா 2 × A + B. அப்ப ஏபின்னா என்னப்பா? அது அட்ஜசன்ட் சைடு, அடுத்தடுத்துள்ள பக்கங்கள். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கான்? ஒன்னு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான், இன்னொன்னு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 × A + B. அப்ப என்ன ஆன்சர் வரும்னா 11 × 2 22 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்பா. அப்போட சுற்றளவு என்னன்னா 22 சென்டிமீட்டரை கொடுக்குதுப்பா. ரைட்டா? சுற்றளவுனா என்னப்பா? அனைத்து வெளிப்புற பக்கங்களின் கூட்டுப்பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து பாரு, ஏரியா பேரலோகிராம், இணைகரத்தின் பரப்புக்கு என்னவா ஃபார்முலா? B × H. அடிப்பக்கம் × உயரம்பா. அப்ப அடிப்பக்கம் வந்து 10 மீட்டர், அவரோட ஹைட் 7 மீட்டர், மல்டிப்ளை பண்ணா 70 மீட்டர் ஸ்கொயர் பா. ரைட்டா? இது 70 சதுர மீட்டர்னு வரும். ரைட்டா? 70 சதுர மீட்டர் அப்படின்னு இருக்கணும் ஆப்ஷன். சென்டிமீட்டர்ல சதுர மீட்டர் பா. அப்ப ஆப்ஷன் ஏ 70 சதுர மீட்டர், 70 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே ஏரியா பேரலோகிராம் தான். அதுல ஏரியாவோட வேல்யூ 52ன்னு சொல்றான்பா. அவரோட பேஸ்னா என்னப்பா? அடிபாகம்னா பியோட வேல்யூ கொஸ்டினா கேட்கிறான். ரைட்டா? ஏரியா வந்து 52, அவரோட ஹைட்டோட வேல்யூ 4 பா. நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோமா? ஏரியானா B × H தான் ஏரியா அப்படின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? ஓகே, B × H தான் ஏரியா. அப்ப பேஸ் என்ன? அதுதான் கேள்வியா கேட்டிருக்கான். ஹைட்னா 4 பா. ஏரியாவோட வேல்யூ என்னப்பா? 52.
அப்ப 52 4ஆல டிவைட் பண்ண என்னப்பா கிடைக்கும் 13. அப்ப ஒரு பேசிக் ஃபார்முலாவை படிங்கப்பா. ரைட்டா, ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான். அப்ப பி இன்டு ஹெச் தான் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு பேரலோகிராம்ல அந்த ஏரியா என்ன ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறான்பா. அதுல பேஸ் ஆனது 2 மடங்காகும், ஹைட்டு பாதியா மாறினா என்ன டபுளா மாறுது, பாதியா மாறுது, அப்ப ரிமைன் சேம். அது எப்படி சார் சொல்றீங்கன்னா ஏரியா பி இன்டு ஹெச்சா, இது ஒரிஜினல் ஏரியா. இப்ப நியூ ஏரியால பேஸ் வந்து 2 மடங்கு, அடிபாகம் 2 மடங்கா மாறுது, உயரமானது பாதியா மாறுது. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுமாப்பா. அப்ப அதே பிஹெச் தானே கொடுக்குது, அதனால என்ன சொல்லலாம், மாற்றமின்றி உள்ளது அப்படின்னு சொல்றோம். ரைட்டா, ரிமைன் சேம், பரப்பளவானது மாறவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட் பா. அடுத்த கேள்வி எண் 14 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேரலோகிராமோட பேஸ் ஆனது ஹைட் மாதிரி 3 மடங்கா மாறுதான்பா. ரைட்டா, இப்போ ஒருவேளை ஹைட்டு 8ஆ இருந்தா பேஸ் வந்து ஹைட்டு மாதிரி 3 மடங்கு, 3 மடங்குன்னா என்னவா 3 டைம்ஸ் 8 3 24. இப்போ ஏரியானா நம்ம என்னவா ஃபார்முலா படிச்சோம், பி இன்டு ஹெச்ன்னு படிச்சோம். அப்போ 24ஐ 8ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும்பா. ரைட் பா. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கப்பா. இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறான். ராம்பஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, ஸ்கொயர் மாதிரியே இருக்கும், ஆல் த 4 சைட் ஆர் ஈக்குவல். ரைட்டா, இந்த மாதிரி இருக்கும்போது தான் ராம்பஸ், சாய் சதுரம்னு சொல்றோம். இந்த ஏரியா ஆஃப் ராம்பஸோட ஃபார்முலா என்னன்னா ஆஃப் d1 இன்டு d2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லும். ஆனா இந்த கேள்வியில அவன் எப்படி சொல்ல வரானா, இந்த மூளை விட்டங்கள் எல்லாம் கொடுக்கலன்னா ஏரியாவோட ஃபார்முலா நீங்க என்ன சொல்லலாம், பேரலோகிராம் இணைகரத்துல சொன்னல அந்த பி இன்டு ஹெச்னா சைடு இன்டு ஹைட், அதான் ஏரியா. அப்போட சைடு வந்து 4 சென்டிமீட்டர், இதோட ஹைட் வந்து 3. அப்ப ஏரியா என்ன சொல்லலாம் 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா, அப்ப யூஸ்வலா டயக்னல் வச்சு கேள்விகள் கேட்டாதான் ஏரியா ஆஃப் ராம்பஸ் சாய் சதுரத்தின் பரப்ப ஆஃப் d1 d2ன்னு சொல்லுவோம். ஆனா அங்க சைடு ஹைட்னு வச்சு ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்டானா அந்த பக்கம் இன்ட்டு உயரம் தான் அதோட பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, கேள்வி எண் 16 வாங்கப்பா. ஏரியா ஆஃப் ராம்பஸ் போத் பாருங்க, டயக்னல் கொடுத்துட்டான மூளை விட்டு நிலம் d1ம் d2ம் ரெண்டுமே 8 சென்டிமீட்டரா இருக்காம்பா. ஆக்சுவலா ரெண்டுமே சேமா இருந்தா அது பேர் சதுரம்னு சொல்லுவாங்கப்பா. போத் டயக்னல் ஆர் ஈக்குவல்னா அது பேர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட், இங்க ராம்பஸ் தானே கேள்வி கேட்கிறான். அப்ப ஏரியா ஆஃப் ராம்பஸோட ஃபார்முலா ஆஃப் d1 இன்டு d2 அப்படின்னு சொல்றோம். அப்ப d1னா 8பா, d2னால அதே 8 தான். அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்டு 4 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஏரியா கிடைக்குதுப்பா. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்குப்பா. ஏரியா ஆஃப் ராம்பஸ் 128ன்னு சொல்றான். அதுல ஒன் ஆஃப் த டயக்னல் கொடுத்துட்டான். ரைட்டா, அடுத்த ஒரு டயக்னல் கேட்கிறான்பா. அப்ப ஃபார்முலா எழுதுங்கப்பா, ஆஃப் d1 இன்டு d2, இதான் ஏரியா ஆஃப் ராம்பஸ். அதுல ஏரியா என்னவா சொல்றா 128. அதுல ஒரு மூளை விட்ட நீளம் 32னா இரண்டாவது மூளை விட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான்பா. இப்ப 32 2ஆல டிவைட் பண்ண 16. அப்ப d2 ஈக்குவல் டு 128 16ஆல டிவைட் பண்ணா 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும்பா. அப்போ இரண்டாவது மூளை விட்டம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட்டா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ராம்பஸோட ஹைட்ங்க. நம்ம ஜெனரலா ராம்பஸ்ல டயக்னல் தான் சொல்லுவோம். நான் இதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், டயக்னலை வச்சு கொஸ்டின் கொடுக்கலன்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ் சிம்பிளா சைடு இன்ட்டு ஹைட், அதாவது பி இன்ட்டு ஹெச்னு நீங்க எடுத்துக்கலாம். பினா பேஸ்னா அதாவது ஒன் ஆஃப் த சைடு, ஒரு பக்க அளவு என்ன சொல்றான் 24. அதோட உயரம் என்னவா இருக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஏரியா 96 ஆம்பா. அப்ப 24 இன்ட்டு 4 தான் நம்ம 96 அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப 24 4ஆல பெருக்குனாதான் நமக்கு 96 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ரைட் வா. அடுத்து ராம்பஸ்ல the angle between the diagonal or bisect each other, மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம குருடும் என்ன கோணத்தில் அப்படின்னா செங்கோணத்தில் அப்படின்னு படிச்சிருக்கும். ரைட், அப்ப ராம்பஸ்ல ஆல் த 4 சைட் ஆர் ஈக்குவல் பா. ஆனா டயக்னல் ஆர் பைசெக்ட் each other at right angles சொல்லுவாங்க. மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம குருடும் செங்கோணத்தில் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம் பா.